வணக்கம். நான் வெங்கட் நாகா. நாகா ஆட்டோடெக் தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாருக்கும் ஒரு டிஸ்க்ளைமர். இந்த மாதிரி ஒரு 2 மந்த்ஸ் ஆயிடுச்சு நான் வீடியோ போட்டு. அதுக்கு சாரி. ஏன்னா கொஞ்சம் பர்சனல் இஷ்யூ இருந்ததுனால என்னால் பண்ண முடியல. இனிமே உங்களுக்கு அடிக்கடி வீடியோ வரும். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணீங்க. இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் அண்ட் லைக், ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது நாள் வரைக்கும் நம்ம டெக் அந்த இது மாதிரி தான் பார்த்தோம். அதே மாதிரி தான் இதுலையும் நான் இது உங்களுக்கு இன்னொன்று என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன்னா, கார் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாங்கிறத கூட நிறைய காரை பற்றி நிறைய இருக்குது. உங்களுக்கு நீங்கள் போய் சர்ச் பண்ணால் எல்லாமே இருக்குது. ஆனால் உள்ளே இருக்கிற காரில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு டெக்காக நான் சொல்கிறது எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, டெக்னிக்கலாக நிறைய நம்ம அதில் பார்க்கலாம். ஒரு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். சில தெரியாது. ஆட்டோமொபைலில் இருக்கவங்களுக்கே சில விஷயங்கள் தெரியல. அதில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் அண்ட் பேசிவ் 2 விஷயங்கள் இருக்குது சேஃப்டி ஃபீச்சர்ஸில். அதாவது ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ், பேசிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ். என்ன டிஃபரன்ஸ் ஆக்டிவ் பேசிவ், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பேசிக்கில் எல்லா கார்லையுமே கொண்டு வந்துட்டாங்க. ஏர்பேக், ஏபிஎஸ், இபிடி இப்படி கொண்டு வந்துட்டாங்க. அதில் ஆக்டிவ் என்ன, சேஃப்டி என்ன, பேசிவ் என்ன? ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னால் என்னென்னா ஏபிஎஸ், இபிடி, இஎஸ்பி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், பிரேக் அசிஸ்ட். அடாஸ் லெவலில் போனீங்கன்னா லேண்ட் டிபேச்சர் வார்னிங், க்ரூஸ் வரும். மெயினாக க்ரூஸ் அடாப்டிவ் க்ரூஸ். நார்மல் க்ரூஸ் நார்மலாக எல்லா கார்லையும் வரும். அடாப்டிவ் உங்களுக்கு அடாஸ் வர கார்களில் வர்றது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர். அதே மாதிரி ரிவர்ஸ் கேமரா கூட உங்களுக்கு ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர் தான். ஹில் ஹோல் அசிஸ்ட், அதுவும் ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் தான். ஏன்னா இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மெயினாக ஏபிஎஸ்ஸை பற்றி நம்ம இதில் வீடியோ போட்டிருக்கோம் தனியாக. நான் அது ரொம்ப பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. அது என்ன ரீசன்னு நான் சொல்லிடுறேன். ஏபிஎஸ் ஏன் ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்? இப்போ நீங்கள் பிரேக் எப்படி இருக்கோ, நம்ம பிரேக் ஆக்டிவ்ல தான் இருக்கும். ஜஸ்ட் நம்ம தேயும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிரேக் வண்டி உடனே சடனாக நின்றுடும், ஆக்சிடென்ட்டை தவிர்க்கலாம். அதே தான், அதுலேயே அட்வான்ஸ் தான் ஏபிஎஸ். ப்ளஸ் இபிடிங்கிறது என்ன, உங்களுக்கு நம்மளை ஏபிஎஸ் நம்மளுக்கு ஃபிக்ஷன் ஆகாமல் ஓடும். வெஹிக்கிள் நம்ம சடனாக அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும். ஏபிஎஸ் அதை கூட இபிடிங்கிறது அதை கூட அட்வான்ஸ்டு. பிரேக் அசிஸ்ட்டுங்கிறப்ப அதை ஈவனாக மெயின்டைன் பண்ணும். உங்களுக்கு எந்த வீலுக்கு உங்களுக்கு தேவைப்படுது, ஒரு கார்னரிக்கு போகிறீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வெயிட் மேனேஜ்மெண்ட்டையும் பண்ணிக்கும், ஃப்ரண்ட் அண்ட் பேக். இதுக்கு ரொம்ப கிளாரிட்டி வேணும்னா நம்ம இதில் இருக்குது, நீங்கள் வீடியோவில் நம்ம சேனல்லே இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஏபிஎஸ், இபிடி, இஎஸ்பிங்கிறது அடுத்த வெர்ஷன், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி. இது டைனமிக் கண்ட்ரோல்னு சில இதில் சொல்லுவாங்க. ஒவ்வொரு மேனுஃபேக்சரும் ஒவ்வொரு விதமான பேர்கள் வச்சுருப்பாங்க. அதில் இது டைனமிக் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. இது இஎஸ்பினா என்னன்னா கார்னரிங்லாம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் 120 போய் சடனாக ஒரு கார்னர்னா அந்த கார்னரில் திரும்பும்போது வண்டி ஸ்கிட் ஆகாது. எந்த லைனில் போகிறீங்களோ அந்த லைனை விட்டு வெளியில் போகாமல் அதே ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணும். உங்களுக்கு பேனிக் ஆகாது. நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணி வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கப்புறம் பிரேக் அசிஸ்ட் நிறைய பேர் ஹைட்ராலிக் பிரேக் அசிஸ்ட்டு நிறையா இருக்குது உங்களுக்கு இதுலேயே. பேனிக் பிரேக்கிங்கு அப்படின்னு ஒவ்வொரு மேனுஃபேக்சரும் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிப்பாங்க. அதில் மெயினாக பிரேக் அசிஸ்ட்னா என்னென்னா, பிரேக் அசிஸ்ட் இப்போ நீங்கள் வெஹிக்கிள் போயிட்டு இருக்கீங்க, சடனாக ஏதோ ஒன்று கிராஸ் பண்ணிடுச்சு ஹைவேயில், நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க. ஆனால் உங்களால் ஒரு பதட்டமாக பிரேக் பண்ணுறீங்க. அதாவது பிரேக்கை மிதிச்சும் ஃபோர்ஸாக மிதிக்கிறீங்க, சரியாக அதில் அப்ளை ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு பேனிக்கான சுச்சுவேஷனில் அப்படி தான் இருக்கும். மிதிச்சமா இல்லையான்னு நமக்கே டவுட்டாக இருக்கும். அந்த டயத்தில் ஆட்டோமேட்டிக்காக பிரேக் என்ன பண்ணுவோம்னா சென்ஸ் பண்ணிவிட்டு ஃபோர்ஸ் லிமிட் அதை எடுத்துக்கிட்டு ஃபுல் பிரேக்கையும் அப்ளை பண்ணிடும். பேனிக் பிரேக் பண்ணுறாங்க, அதனால நம்ம ஃபுல் பிரேக் கொடுக்கணும்னு சொல்லி ஃபுல் பிரேக்கையும் நீங்கள் 50% கொடுத்தா அது 100% பிரேக் பண்ணும். அதுதான் பிரேனிங். இதெல்லாம் ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ். உங்களுக்கு ஒரு லேண்ட் கீப்பர்ஸுங்கிறப்ப நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா சென்சார் உடனே போகாத அப்படின்ற ஒரு லிமிட் கொடுக்கும். அதே மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடாப்டிவ்ல உங்களுக்கு போகும்போது முன்னாடி ஏதாவது ஆப்ஜெக்ட் இருந்தால் உடனே அதுவே சடனாக பிரேக் பண்ணிடும். அதுவே ஸ்கேன் பண்ணிவிட்டு கேமரா ரேடார் சென்சார் மூலமாக பண்ணிவிட்டு அதுவே பிரேக் பண்ணிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிவ்ல என்ன உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா,
ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம், இதெல்லாம் ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற சேஃப்டிஸ். இது ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஹில் ஹோல் அசிஸ்ட், சாரி, ஹில் ஹோல் அசிஸ்ட்ல என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு, ஹில் ஹோல் அசிஸ்ட்ல உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் இப்போ வந்து இதில் ஒரு ஹில்ஸில் போயிட்டு இருக்கீங்க. அப்போது ஆட்டோமேட்டிக் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கிளச் இருக்காது, பிரேக் ஆக்சிலேட்டர் தான். அப்போது நீங்கள் ஹில்ஸில் போயிட்டு இருக்கும்போது சடனாக டிராஃபிக் ஆகிடுது. அப்போது நீங்கள் ஆக்சிலேட்டர்லேருந்து பிரேக்குக்கு மாறும்போது அந்த கேப் டைமிங் இருக்கு இல்லையா, அந்த டைமிங் நீங்கள் மாற்றும் போது உங்களுக்கு ஒரு 3 to 4 செகண்ட், ஒரு 4 செகண்ட் வச்சுக்கோங்க. இந்த இது மாறும்போது வெஹிக்கிள் பின்னாடி வந்துடும். அப்போது பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் இருக்கும்போது இடிச்சிருவாங்க. அந்த டிராஃபிக்கில் வந்து நம்மளை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த 3 to 4 செகண்ட்குள்ளே வெஹிக்கிளை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோம், பின்னாடி போகாது. அதுதான் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட். அதுலேயே ஹில் டெசர்ட் கண்ட்ரோல் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அட்வான்ஸ் டெக்னாலஜி. நீங்கள் வெஹிக்கிளில் கீழே இறங்குறோம் இல்லையா, அந்த இறங்கும்போது டெசர்ட் போட்டுட்டோம்னா பிரேக்கை அதுவே சென்ஸ் பண்ணி பிரேக்கு அந்த கீழே இறங்குற அந்த இறங்குறதுக்கு ஏற்ற மாதிரி அதுவே மெயின்டைன் பண்ணிக்கும் பிரேக்கிங்கையும். அது ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி. பெரிய ஃபோர் வீல் டிரைவ் சொல்லுவாங்க இல்லையா, ஆல் வீல் டிரைவ், அப்புறம் 4 மேட்டிக்கு, அந்த மாதிரி கார்ஸில் இருக்கும். ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் மேக்ஸிமம் இப்போ மேனுவல்லையும் கொண்டு வந்துட்டாங்க. மேனுவலில் தேவையில்லை. மேனுவல் ஏன் தேவையில்லைன்னா கிளச் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். கிளச்சை நீங்கள் லைட்டாக விட்டாலே முன்னாடி போகும், பின்னாடி வராது. அதுலேயும் சில கார்களில் இப்போ வந்துருச்சு, கொஞ்சம் ஒரு சில கார்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் சப்போஸ் அதுலேருந்து இதுக்கு வரதுக்கு பின்னாடி போச்சுன்னா உங்களுக்கு தான் அது ஒரு 2 செகண்ட் இருக்கு இல்லையா, கிளச்சையும் கண்ட்ரோல் ஆகும். கிளச்சு சரியாக மெயின்டைன் ஆகாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பின்னாடி வந்துடும். அதுக்காக அதையும் ஹோல்ட் பண்ணுறதெல்லாம் வச்சுருக்காங்க சில கார்கள்லாம். அதுவும் ஒரு சில மேனுஃபேக்சர் அதுலேயும் கொடுக்குறாங்க. இது உங்களுக்கு ஆக்டிவ். இது இன்னொரு ரீக்ளைம் பண்ணோன்னா ஏபிஎஸ், சிபிடி, இஎஸ்பி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ரிவர்ஸ் கேமரா, இது எல்லாமே உங்களுக்கு ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ். பேசிவ்னா என்ன, இதுதான் இந்த பேசிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பேசிவ்ல வந்து நிறைய பேருக்கு ஏர் பேக் மாத்திரம் தான் தெரியும். ஏர் பேக் தான் ஃபர்ஸ்ட். ஏர் பேக் இப்போ வந்து நீங்கள் எல்லா கார்லேயும் 6 ஏர் பேக் கம்பல்சரி ஆயிடுச்சு. ஃப்ரண்ட்ல 2 இருக்கும், கட்டன் ஏர் சைடு ஏர் பேக்னு சொல்லுவாங்க. சீட்டிலோட இந்த சீட் இருக்கு இல்லையா, அந்த சீட்டோட கார்னர், அதே மாதிரி அந்த சீட்டோட கார்னர் இந்த இடத்துல வரும். இங்கே 2 வரும். அது போக கட்டன் ஏர் பேக்குங்கிறது இந்த சைடில் 2, இந்த சைடில் 1, இந்த சைடில் 1, இந்த சைடில் 1. அப்போ இந்த 2 மொத்தம் 6 ஏர் பேக் வந்துடும். இன்னும் அட்வான்ஸாக வந்து 7-8 ஏர் பேக்லாம் எங்கன்னா நீக்கு இருக்கும். கீழே நீல வந்து ஏர் பேக் ஓப்பன் ஆகும். ஏர் பேக் ஃபஸ்ட்டு வந்து பேசிவ்ல வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏர் பேக். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கிரம்பிள் ஜோன். கிரம்பிள் ஜோன்னா என்ன, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருக்க மாட்டாங்க. நான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து கிரம்பிள் ஜோனில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீக் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். கிரம்பிள் ஜோனுங்கிறது வேற ஒன்றும் இல்லை. இப்போது இந்த கை நமக்கு நீட்டும் போது என்ன பண்ணுது, இது வந்து ஒரே இதாக இருக்குது. நமக்கு இப்போ ஒரு ராடு மாதிரி இருக்குது நடுவில். எனக்கு இந்த நீ கிட்ட, இந்த எல்போ கிட்ட, இந்த ஆர்ம் கிட்ட, இந்த இடத்துல எந்த ஒரு இதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஜாயிண்டே ஒரே ராட் மாதிரி இப்படி இருக்கு. இதை போய் நான் செவுத்துல ஓங்கி குத்துனா என்ன ஆகும், உடனே ஒன்றும் வளைஞ்சிரும், இல்லை உடஞ்சிரும். ஏன் அப்படி உடையும்னா உங்களுக்கு பெரிய இதில் இருக்கும்போது ஃபுல் இம்பேக்டும் இது வாங்கும். இப்போ நான் போய் ஒரு செவுத்துல இடிக்கும் போது ஃபர்ஸ்ட் இந்த இடம் உடையும், அடிப்பட்டா இந்த இடம் தான் ஃபர்ஸ்ட் பண்ணும். இங்கே இந்த உங்களுக்கு எல்போவுக்கு ஃபோர்ஸ் அவ்வளோவா வராது, குறைஞ்சிரும். ரெண்டாவது இன்னொரு திரும்ப ஒரு இம்பாக்ட் ஆகுதுங்கிறப்ப இந்த இடம் அடி வாங்கும், எல்போ அடி வாங்கும். கடைசி இம்பாக்ட் நடந்தா கூட உங்களுக்கு இந்த இடத்துக்கு பெருசா வரவே வராது. அதே தான் கிரம்பிள் ஜோனோடது. காரோட சேசஸ் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கார்ல தெரியும். நானும் இப்போ விசிபிளில் காட்டுறேன் உங்களுக்கு. அதில் ஒரு சேசஸை இப்படி வளைச்சு விட்டுருப்பாங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா சேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வளையமாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இன்ஜின் மவுண்ட் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் மவுண்ட்ல இருக்கும். அந்த ஹைட்ராலிக் மவுண்ட் எதுக்குங்கிறதுனா, இப்போ இம்பேக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, நல்ல இம்பேக்ட் பண்ணோன்னே அந்த சென்ஸ் உள்ள தெரியும் எல்லாத்துக்கும், அந்த சென்சிங்ஸ் ஃபுல்லாகவே. அப்போது அந்த ஹைட்ராலிக் மவுண்ட்ல இருக்கிற இன்ஜின் மவுண்ட் வந்து கட் ஆகிடும். அந்த ஃபோர்ஸ் அது உணர்ந்துருச்சுன்னா கட் பண்ணி விட்டுரும், இன்ஜின் கீழே இறங்கிடும். நீங்கள் நிறைய ஆக்சிடென்ட்ல பார்த்தீங்கன்னா இன்ஜின் தனியாக கார் தனியாக நடக்கும். கார் அங்கே இருக்கும், இன்ஜின் இங்கே கிடக்கும். அது என்ன காரணம்னா,
இடிக்கிறதுனால வர்றதில்ல, பிஞ்சு போறதில்ல, அதுவே கலண்டு விழுந்துரும். ஏன்னா அந்த இன்ஜின் அப்படியே இருந்தா அந்த ஃபோர்ஸ் அடிக்கிறது இன்ஜினையும் சேர்த்து கேபினுக்குள்ள கொண்டு வந்துடும். அதனாலதான் அந்த இன்ஜின் வந்து ஹைட்ராலிக் மவுண்ட்ல கொடுத்துருப்பாங்க. லைட்டா தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நீங்க எந்த வண்டி வேணாலும் பாருங்க, அந்த வண்டியில ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து அந்த ஹைட்ராலிக் மவுண்ட்ல தான் கொடுத்துருப்பாங்க. அதுல கீழே வரும்போது நீங்க திறந்து பாத்தீங்கன்னா தெரியும், அப்படியே ஒரு மாதிரி தொங்கி சேஃப்டி. நீங்க அடியில பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா தெரியும், அப்படியே மேலதான் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். எதுக்குன்னா சேஃப்டிக்காக இது பண்றது. கிரம்பிள் ஜோன் என்னன்னா, நீங்க எக்ஸாம்பிள் சொன்னா அந்த அஸ்பெட்டா சீட்டுன்னு முன்னாடி சொல்லுவாங்க இல்லையா, மேல அப்படியே வளைஞ்சு 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 இருக்கும். அது இப்படி வளைஞ்சு வளைஞ்சு இல்லாம ஸ்ட்ரெயிட்டா இருந்தா என்ன ஆகும், மேல இருந்து ஒரு தென்னை மரமா ஏதோ ஒன்று இருக்கு, அதுக்கு மேல அது இளநீ, அது ஏதோ ஒன்று விழுகுது, மேல விழுகும்போது என்ன ஆகும், ஃபிளாட்டா இருந்தா உடஞ்சிரும். ஏன்னா ஃபிளாட்டா இருக்கும்போது அது உடையிறது ரொம்ப சீக்கிரமா ஆயிடும். இதே இப்படி வளைஞ்சு வளைஞ்சு இருந்தா அந்த வளைவுகளா இருக்கிற அந்த இது வந்து தாங்கிடும், அந்த ஸ்ட்ராங்னஸ் வந்து அது தாங்கிடும். அதே மாதிரி தான் இந்த கிரம்பிள் ஜோன். நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற சேசஸ்ல 4 இடத்துல வீக் பாயிண்ட் கொடுத்துருவாங்க. அப்ப என்ன ஆகும், இம்பாக்ட் ஆகும்போது மடங்கிடும், ஃப்ரண்ட் மாத்திரம் மடங்கிடும், இம்பாக்ட் உள்ள வராது. திரும்ப ஏதாவது இடிச்சா கூட வண்டி பின்னாடி தான் போகுமே தவிர வண்டிக்குள்ள இம்பாக்ட் உள்ள வராது, ஸ்டாப் ஆயிடும். அதுதான் வந்து கிரம்பிள் ஜோன். இது பேக்லயும் இருக்கும். பேக்லயும் வந்து நீங்க வீலை கழட்டி, ஸ்பேர் வீல் இருக்கும் இல்லையா, அதை கழட்டிட்டு உள்ள பாத்தீங்கன்னா அந்த இதுல ஒரு சில இடத்துல எல்லாம் அப்படி டாட் டாட்டா ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுவும் அதை தான், பின்னாடி இது இம்பாக்ட் ஆனாலும் அது வளைஞ்சிரும். பூட்டுன்னு தனியா இருக்கும். ஹட்ச்பேக் மாடல்ல லைட்டா இருக்கும், பூட் தனியா இருக்கிற மாடல்ல நல்லாவே இருக்கும் கிரம்பிள் ஜோன்ஸ், பின்னாடியும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம்னா சீட் பெல்ட் வித் ப்ரீ டென்ஷனர். இது என்ன நிறைய பேருக்கு அந்த ப்ரீ டென்ஷனர்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்கவே மாட்டாங்க. சீட் பெல்ட்னு, சீட் பெல்ட்டோட மெயின் ஃபங்க்ஷனே, நீங்க ஏன் சீட் பெல்ட் போட சொல்றோம், நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் சீட் பெல்ட்டோட முக்கியம். இருந்தாலும் நான் திரும்ப சொல்றேன், நீங்க வேணும்னா திரும்ப போய் பாருங்க. சீட் பெல்ட் வந்து லாக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்கா சீட் பெல்ட் நம்ம பிடிச்சிக்கும். நீங்க ஒரு ஃபோர்ஸா பிரேக் அடிக்கும் போது பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்க, நீங்க முன்னாடி போக மாட்டீங்க, எப்படி லாக் பண்ணிடும் உங்களை. அந்த இதுதான் இந்த ஆக்சிடென்ட் டயத்துலயும் நடக்கும். என்னன்னா, இம்பாக்ட் ஆனோடனே இம்பாக்ட் சென்சார் அதை சென்ஸ் பண்ணி ஏர் பேக் ஓப்பன் ஆக போகுதுன்னா சீட் பெல்ட்டோட அந்த ப்ரீ டென்ஷனர் என்ன பண்ணிருந்தா சீட் பெல்ட்டை டைட் பண்ணும். ஆட்டோமேட்டிக் மோட்டர் சென்ஸ் பண்ணும். அது ரிவர்ஸ்ல டைட் பண்ணி சீட்டோட உங்களை இறுக்கி பிடிக்கும். அப்படி இப்படி பிடிச்சிரும். அப்போ ஏர் பேக் ஓப்பன் ஆகும்போது உங்களை அப்படியே லாக் பண்ணிடும். நீங்க சீட்டை விட்டு நகர மாட்டீங்க, எந்த இம்பாக்டும் உங்க மேல விழுகாது. அதுதான் ப்ரீ டென்ஷனர் சொல்றது. உடனே நீங்க வந்து ஃபீல் பண்ணலாம், இந்த மாதிரி சீட் இப்படி டைட் பண்ணா எப்படி நாங்க மூவ் ஆக முடியுமாண்ணா. அது டைட் பண்றது மீன்ஸ் ரொம்ப நேரம் பண்ணாது. அந்த இம்பாக்ட் முடிஞ்சு ஏர் பேக் ஓப்பன் ஆனோடனே அதை ரிலீஸ் பண்ணிடும், லூஸ் ஆயிடும், பழைய நிலைமைக்கு வந்துடும். டைட் பண்றது காரணம் நீங்க முன்னாடி போகக்கூடாது. ஏன்னா எதுக்கு டைட் பண்ணுதுன்னா, நீங்க நார்மலா இருக்கும்போது லூஸா இருக்கும். அது ஒரு இம்பாக்ட் ஆனாதான் அது டைட் ஆகும். ப்ரீ டென்ஷனுங்கிறப்ப டைட் பண்ணிடும் டக்குன்னு. அந்த சென்சாரை இம்பாக்ட் சென்சார் ஆகி அது ஏர் பேக் ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு இது நடக்கும் போது மாத்திரம் தான் அது உங்களுக்கு ப்ரீ டென்ஷனர் ஒர்க் ஆகும். இது வந்து சீட் பெல்ட்டோட இது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேல்வனைஸ்டு ஸ்டீல்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது போக டேம்பர் யூனிட். டேம்பர் யூனிட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சைட்ல இருக்கும், அதாவது பி பில்லர்னு சொல்லுவாங்க. அந்த பி பில்லர்ல வந்து பாத்தீங்கன்னா டேம்பர் யூனிட் இருக்கும். இந்த பக்கம் அந்த மேக்ஸிமம் இது எஸ்யூவில ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஹட்ச்பேக்ல கொஞ்சம் செகண்ட் பார்ல கொடுத்துருப்பாங்க. அதாவது எப்படின்னா, டோர்ல வந்து பார் இருக்கும். இந்த டோர் 4 டோர்லயுமே கிராசிங் பார் கொடுப்பாங்க. சில பேர் சென்டரா ஒரு பார் மாத்திரம் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னா, சைடு இம்பாக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து உள்ள வராது, அந்த ஃபோர்ஸ் வந்து உள்ள வராது, பாதியிலேயே அது வந்து அந்த அங்க இருக்கிற பீம் எல்லாத்தையுமே வாங்கிக்கும். டேம்பர் யூனிட்டுங்கிறது என்னன்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து சைடு இம்பாக்ட்னா அந்த பில்லர் இருக்கும். எஸ்யூவி வெஹிக்கிள்ஸ்லாம் அந்த பில்லர் மெயின். அந்த பில்லர் இருக்கும்போது வண்டி வளையும் இல்லையா, அதுக்காக அந்த டேம்பர் யூனிட் ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுத்துருப்பாங்க. இப்போ இம்பாக்ட் ஆகும்போது வளையாது, உள்ள இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் வராது, பெருசா அடி விழுகாது, அவங்களுக்கு உள்ள இன்ஜுரி ஆகுறது ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த ஏர் பேக் வேற உள்ள உங்களுக்கு கட்டின ஏர் பேக் வேற இருக்கிறதுனால பெரிய இன்ஜுரிஸ் வராது, அது உங்களுக்கு பெரியது. அது போக உங்களுக்கு இந்த கால்வனைஸ்டு ஸ்டீல் இது பண்றாங்க. அது வந்து உங்களுக்கு மெயினா அந்த ஃபோர்ஸ் லிமிட்டை வந்து நிறைய வரைக்கும் லைட் வெயிட்டா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். அதான் இந்த கால்வனைஸ்டு ஸ்டீல். இதுதான் உங்களுக்கு ஆக்டிவ் வித் பாசிவ். இதுல உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்கலாம். அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி இனிமே கண்டினியூவா உங்களுக்கு வீடியோ வரும். எப்பயும் போல உங்களுக்கு லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.